ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவி கசின்ஸ். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக மசாலாவோட டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். வாழைப்பூ கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், நிமிஷத்தில் காணாமல் போயிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ஈஸிங்க. வாங்க வாழைப்பூ 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. வாழைப்பூ 65 செய்யறதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒட்டுக்க தண்ணி கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்போ வாழைப்பூவில் இந்த மசாலா ஒட்டாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வாழைப்பூ எடுத்துக்கிறேங்க. பெரிய பெரிய வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைப்பூ 65 செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்துக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்திங்கன்னா வாழைப்பூவில் மசாலா ஒட்டாதுங்க. இப்போ இந்த மசாலா கூட எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் வாழைப்பூவில் நல்லா கோட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இங்கே ஒரு வடை சட்டியில் இந்த வாழைப்பூ 65 பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு பூவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வாழைப்பூவோட மசாலாவை மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி போட்டு சுற்றி இருக்கிற நுரையெல்லாம் அடங்கினதையுமே நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாதுங்க. அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றியும் எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைப்பூவையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.